இன்றைய ஆலய தரிசனம். திருப்பரமேஸ்வரர் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்ப ஆலய தரிசனத்துல இத்திருக்கோயிலில் சுவாமியின் பெயர் அருள்மிகு ஸ்ரீ தான்தோன்றியப்பர், அம்பாள் பெயர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள், தீர்த்தம் தாமிரபரணி, தல விருட்சம் வில்வ மரம், ஊர் மேலக்குலவணிகபுரம், திருநெல்வேலி மாவட்டம். இந்த கோயில் எங்க இருக்குன்னா, நம்ம மன்னார்பட்ட பைபாஸ்ல இருந்து ஸ்டாண்ட் போற பாதையில இருக்கிற மேலக்குலவணிகபுரம் அந்த ஏரியால அக்ரஹாரம் தெருவுல தான் கோயில் அமைந்திருக்கு. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமா இந்த ஆலயம் கருதப்படுது. சுவாமி சுயம்புலிங்கமா காட்சி கொடுத்துருக்காரு. இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. இதில் ஊருக்கு வெளிப்புறமா இருக்கிறதுனால இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. இந்த முன்னாடி எல்லாம் ராஜா காலத்துல மந்திர ஆலோசனைக்காக கட்டப்பட்ட கோயிலா இந்த கோயில் கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல நிறைய விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தை மாசம் அசுபதி நட்சத்திரத்துல வருஷாபிஷேக விழா ரொம்ப சிறப்பா இந்த கோயில்ல செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய சிறப்பு இருந்த இந்த கோயில்ல பிரதோஷம், சிவராத்திரி, சங்கடஹர சதுர்த்தி, அஷ்டமி பூஜை, இப்படி நிறைய பூஜைகள் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம இப்ப கோயிலுக்குள்ள போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயில்ல உள்ள அர்ச்சகத்தை நம்ம பேசலாம். தான்தோன்றீஸ்வரர் கோயில்ல உள்ள சன்னதி எல்லாம் என்ன சன்னதி இருக்கு, அந்த சன்னதியெல்லாம் நம்ம வரிசையா வீடியோக்கள்ல பார்ப்போம். தான்தோன்றியப்பர் சுயம் பிரகாசம் சன்னதி, அம்பாள் சிவகாமி அம்பாள் சன்னதி, நடராஜர் சன்னதி, ஸ்ரீ விநாயகப் பெருமான் சன்னதி, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் சன்னதி, சனீஸ்வர பகவான் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, நவகிரகங்கள் சன்னதி, பைரவர் சன்னதி, சந்திரன், சூரியன், தட்சிணாமூர்த்தி சன்னதி ஆகியவை அருள்பாலிக்கின்றன. கோயில்ல இருக்கிற அர்ச்சகத்தை நம்ம பேசலாம். இப்போ வணக்கம் சிவா. பார்வதி வதையே நகர மகாதேவா. திருக்கோயிலுடைய அர்ச்சகலா இருக்கேன். ஒரு 10 வருடங்களாக இந்த கோயில நான் பூஜை செய்துட்டு வரேன். கோயில் நம்ம சிவனடியார்களுடைய ஒத்துழைப்புல 2 பிரதோஷம் மற்றும் சங்கடகர சதுர்த்தி, கார்த்திகை, பைரவ பூஜை மற்றும் சிறப்பாக அனைத்து பூஜைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக தை மாதம் நடைபெறும் அக்னி நட்சத்திரத்தில் வருடாபிஷேகம் மிக சிறப்பானது. நம்ம இந்த கோவில் ஒரு பெரிய விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 30 வருட அபிஷேகம் பண்ணா இந்த கோவில் ரொம்ப விசேஷம். அடியார் பெருமக்களோட ஒத்துழைப்புல இந்த அபிஷேகங்கள் நடக்கு. அபிஷேகங்கள்லாம் நடைபெற்றதுன்னா ஒருத்தருக்கு காரியம் சத்தியாகணும்னா இந்த அபிஷேகத்தை பண்ணி அதாவது வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வேண்டிட்டு போற வரவங்க எல்லாமே பரிபூரமா நடந்து சுவாமிக்கு நல்ல அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் சுவாமி பக்தர்களுக்கு. அதனால பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த திருக்கோவிலை தரிசித்து சிவகாமி அம்பிகா சமீப திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கணேசன் அர்ச்சகர். இந்த கோயிலை பற்றின வரலாறு கேட்டவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிக்கமங்கலம் தெருவோட பேர் அக்ரஹாரம் தெரு, மேலக்குலவணிகபுரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில். கிழக்க பார்த்த சிவாலயம். பெரிய முக்கியமான கோயில்கள் கூட சுவாமி அம்பாள் சுவாமிக்கு வளப்பரத்தை இருக்கிறதுனால இந்த கோயில் என்ன பேரப்படனா திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். ரஜாத்துக்கு வருஷாபிஷேகம், சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரி இந்த 3 விசேஷமும் ரொம்ப சிறப்பா நடக்கும். இப்பசி அன்னாபிஷேகம், ஆடிப்பூரம் இந்த 5 விழாக்களும் வருஷம் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுபோக நவராத்திரி 9 நாள் விழாக்களும் சிறப்பா நடக்கும். இந்த கோயில் 1958 இதுக்கு முந்தின கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதை சுப்பிரமணிய ஐயரின் தலைமையில திரு அழகப்பபிள்ளையின் டவுன்ல உள்ளவங்க செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 96 வரைக்கும் இந்த கோயில்ல நித்திய பூஜை நடந்திருக்கு. திருச்சியில உள்ள முத்துப்பட்டருங்கிறவரு 96 வரைக்கும் கோயில பூஜை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் காலமானதுக்கு அப்புறம் இந்த கோயில மணின்னு ஒரு பையன் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2011 ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இந்த கோயில் இருந்ததுனால பக்கத்துல 1995 பாதாள சாக்கடை பாம்பு வச்சது இந்த கோயில் அம்பாசனை சில்லடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 20 வருஷம் இந்த கோயில் பராமரிப்பு இல்லாமலே இருந்தது. பூஜை மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஒரு கால பூஜை திட்டத்துல இந்த கோயில் வந்திருக்கு. அப்புறம் 2014 கோமை நாயகம் ஒரு அன்பர் இந்த கோயில் அமைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒலார்பணி அடியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில் உபாசனம் பண்ணோம். 2014 ஊர் மக்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோயிலுக்கு 9 ஒலார்பணி குரூப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த கோயில் உபாசனம் பண்றதுக்கு உதவி பண்ணாங்க. இதுதான் இந்த காம்பவுண்ட் வால் கட்டினது, இந்த கோயிலில் உள்ள எல்லா திருப்பணியும் அடியார்கள் வச்சு தான் செய்யப்பட்டது. வெளியில சம்பளத்தை கொடுத்து நாங்க ஆட்களை நியமிக்கிறோம். இந்த கோயில் ரொம்ப சிறப்பான கோயில். எல்லா ஆலயங்கள் சிவாலயங்கள்ல 16 உபசாரங்கள் சாமி கொடுக்கணும். 16 முடியாத இடத்துல ஒரு 5ஆவது நம்ம கொடுக்கணும்.
அபிஷேகம், தூபம், தீபம், நைவேத்தியம், அப்புறம் புஷ்பம். இந்த 5ஐயும் நாங்க எங்க கோயில்ல உள்ள நந்தவனத்துல புஷ்பத்தை கொடுத்துருவோம். நந்த இடப்பள்ளியில நைவேத்தியம் டெய்லி சுவாமிக்கு புத்தாண்டம் பண்ணிடுவோம். சந்தனம் டெய்லி கல்லடிக்கு சந்தனம் கட்டடிக்கு அரைச்சு சந்தனம் சாமி கொடுத்துருவோம். தூபத்துக்கும் டெய்லி காலையில நாங்க போட்டுருவோம். இந்த 5ம் எதுவும் செய்ய முடியாட்டாலும் நித்தியம் இந்த 5 கட்டாயமா எல்லா சிவாலயத்தையும் செய்யணும். நாங்க முன்னுதாரணமா சொல்லுவோம். இந்த கோயில்ல நம்ம கோயில்ல உள்ள நந்தவனத்துல இன்னொரு பின்னால நாங்க சுவாமியோட நிர்மாலயத்தை கோயிலே ஒரு துணியை கொண்டு அங்க போட்டுருவோம். வெளியில குப்பைக்கு போடுறாங்க. சிவாலயங்கள்ல நிர்மாலயத்தை போட குப்பையில கொண்டு போடுறாங்க. அது பெரிய தவறு. கோயிலுக்குள்ளே நம்ம அதை ஒரு உரமாக்கி திருப்பி நந்தவனத்தை நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் நான் சிவ விருப்பப்படுறேன். அதையும் சொல்லிடுறோம். உலகமணியாலே அடியார்களாலே சீரமைக்கப்பட்டு இந்த கோயில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதிசிவா சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப கோயில்ல உழவர் பணி எல்லாம் எப்படி நடந்துச்சு, புனரமைப்பு எப்படி நடந்ததுன்றத நம்ம இன்னொரு அடியார் தம்பி கேட்கலாம். வணக்கம் சிவா. பேர் சுப்பிரமணியன். நான் இந்த அகிராம்பேர்ல 1979 புதையேறினேன். அப்ப இந்த கோயில் ரொம்ப சிரமப்படைஞ்சு இருந்தது. நாங்க எங்களால் தொழில் எடுக்க 4-5 மாட்டிக்காந்து கோயில எங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்தோம். அதுல செயல்பட்டு வரல. அப்ப உழவர பணியில சிவாங்கிறவர் உதவி பண்ணாரு. அவர் உதவி பண்ணாலதான் அந்த கோயில் கொஞ்சம் விழிப்பாச்சு. தொடர்பாக கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணாங்க. அதனால கும்பாபிஷேகம் பண்றது நீங்க இருக்கிற பெரியார் நீங்க தான் நீங்க பண்ணணும்னாங்க. நானும் எங்க வீட்டமா இருந்து எல்லா காரியங்களையும் பண்ணி கொடுத்து கும்பாபிஷேகம் நான் சிறப்பா நடத்தி வச்சோம். தான் தோன்றியப்பர் திருக்கோயில்ல நந்தவனத்துல பஞ்ச வில்லம் என்று சொல்லப்படுகின்ற வில்வம், விழா, நொச்சி, கிழுவை, மாவிலங்கு, நாகலிங்க மரம் இந்த மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் மனோரஞ்சிதம் பூவானது இந்த ஆலயத்தின் தோட்டத்தில் வளர்க்கப்படுகின்றன. கோயிலிருந்து நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடியார்களா சேர்ந்து சிதிலமடைந்த கோயில அனைத்தையும் மிகச்சிறப்பாக வழிபாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த திருக்கோயில் திகழ்கின்றது. திருக்கோயில் ஆரம்பித்து ரொம்ப பழுதுபட்டு இருந்த நிலையில ரவிசிவா அவர் இதை ஏற்பட்ட மிகப்பெரிய முயற்சியினால இந்த கோவில் இருந்திருக்கு. இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு அடியார் இறைவன் நியமிப்பார். எங்க கோயிலுக்கு அவரை நியமிச்சிருக்காரு இறைவன். இது போக இந்த கோயில்ல உள்ள விசேஷங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 30 வகையான அபிஷேகங்கள் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம, அதாவது இப்போ பஞ்சாமிர்தம் வச்சுக்கிடுங்க, 3 பழம் தான், மா, பலா, வாழை, இந்த 3 தான் இங்க உண்டு. மற்ற எந்த இதுமே சேர்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களும் சுத்தப்படுத்தி சரியான முறையில இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண அடியார் பெருமக்கள் நாங்க ஒவ்வொரு முறையும் எல்லாரும் வேண்டும் பொழுது அடியார்களுக்கு இசைந்தவன் தான் இறைவன். அதனால அந்த அடிப்படையிலையும் இந்த கோவில் மிகப்பெரிய வளம் வாய்ந்த கோவில். கால சூழ்நிலை காரணமாக இந்த கோவிலை பத்தி விவரங்கள் விஷயங்கள் தெரியாம இருக்குது. மீண்டும் இது மிகப்பெரிய லெவல்ல புனர் பெற்று வரக்கூடிய காலங்கள் அதிவிரைவில் வரக்கூடியது இருக்கிறது. அது போக இங்க 108 விளக்கு பூஜை மிக சிறப்பாக தொடர்ந்து 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெரிய வரலாறுகள் இதுல உண்டு. ஏகப்பட்ட பேர் இதனால பலன் பெற்றவர்கள் உண்டு. ஆனா அவங்க எல்லாமே அமைதியா இருந்துக்கிறாங்களே தவிர அதை வெளிப்படுத்தல. இதை நாங்க வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் வருது. அதனால சொல்றோம். கோயில்ல ஈசான்ய முறையில தீர்த்த கிணறு இருக்கு. அதை பத்தி நீங்க சிவா சொல்றாங்க. 79 200 வரைக்கும் தண்ணி கஷ்டம் அப்படி இப்படி கிடையாது. இந்த ஏரியா பூராமே இங்கதான் வரணும். ஏன்னா இங்க தண்ணி வச்சாது ஊறிட்டே இருக்கும், ஓடிட்டே இருப்பாங்க. அதையும் ரொம்ப அதாவது உப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது, நல்ல ஸ்வீட்டாவும் இருக்கும், ஆத்தனையே கேட்டுக்கும். அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும். மொத்தத்துல இந்த கோயில் எப்படி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அடியார்களோட ஒத்துழைப்பு உழவர பண்ணி தான் காரணம். அதனாலதான் அந்த கோயில் இவ்வளவு மேன்மையா அடைஞ்சிருக்கு. இதே மாதிரி நிறைய கோயில்கள் அடியார்கள் இந்த மாதிரி சுத்தமான கோயில்கள் எல்லாம் புனரமைப்பு செஞ்சு எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்ம கோயில்ல நித்திய உலகமணி நடக்கிற சிறப்பு வாய்ந்த கோயிலா அந்த கோயில் கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் அடியார்கள் செய்யறது ரொம்ப விசேஷம். இந்த கோயில்ல உலகமணின்றது மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அடியார்கள் தினமும் கோயில சுத்தப்படுற உழவர பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உழவர பணியால மேன்மையான இந்த கோயில்ல தினமும் உழவர பணி நடக்கிறது ரொம்ப சிறப்பா கருதப்படுது. உழவர பணினாலே கோயில் அவ்வளவு சுத்தமா இருக்கு. முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்துன்றதை நம்ம பார்த்திருக்காங்க. அதுக்கும் இப்போ அளவுக்கு வித்தியாசம் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அடியார்களோட உழவர பணினால அந்த கோயில் இவ்வளவு சுத்தமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே சாமியோட அருள் இருந்தாதான் முடியும். தினமும் கோயிலுக்கு வரதே சாதாரண விஷயம். சிவன் கோயிலுக்கு வரதே அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவனோட அருள் இருந்தாலும் கோயிலுக்கே வர முடியுன்றப்போ தினமும் உழவர பணி செய்யறது அந்த பாக்கியம் அவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர்களுக்கு மெயினா இருக்கிறதே திருமண தடை தான். அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குற ஸ்தலமா இந்த தாந்தோந்திப்பர் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது ரொம்ப சிறப்பா இருக்கு.
எல்லாருமே வந்து வரலாறுல இருந்து பூஜைகள் எல்லாத்தையுமே வந்து சிறப்பா சொன்னாங்க. நீங்க வந்து சிறப்பா வந்து எல்லாரும் பேசி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோயில் குறிச்சியில இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியல. எனக்கே ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த கோயில் இருக்குன்றதே தெரியும். இந்த கோயில் வந்து அவ்வளவு சிறப்பான கோயிலா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி விழா இந்த திருக்கோயில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்றைய தினம் மாலை 6 மணி முதல் இருந்து யாகசால பூஜைகள், இரவு 9 மணிக்கு முதல் கால பூஜை, 12 மணிக்கு 2ஆம் காலம், 2 மணிக்கு 3ஆம் கால பூஜை, 4 மணிக்கு 4ஆம் கால பூஜை, இப்படி 4 கால வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. சிவராத்திரி பூஜையில் அனைவரும் வந்து கலந்து கொள்ள இறைவன் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி திருக்கோயில் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். நம்ம இப்போ மேலக்குளபுரத்துல இருக்கிற சிவகாமி அம்பாள் சமேத தான் தோன்றியப்பர் திருக்கோயிலோட வரலாறு, அந்த கோயில நடக்கிற வழிபாடுகளை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து நிறைய பக்தர்கள் வந்து விசேஷ டயத்துல மட்டும் தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தினமும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாட்டுக்கு செய்ய வரணும். அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து கார்த்திகை சோமவாரம் வந்து 108 சங்காபிஷேகம் வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்றத அடியார்கள் தெரிவிச்சாங்க. மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய விசேஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் பாலங்கோட்டை யூடியூப் சேனல்ல ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்த்திருக்கிறது வந்து மேலக்குளங்கனிபுரத்துல உள்ள அருள் தரும் அன்னை சிவகாமி அம்பாள் சமேத சுயம் பிரகாச சுவாமி என்கின்ற அருள்பாலிக்கின்ற தான் தோன்றிய திருக்கோயில தான் நம்ம தரிசனம் பண்ண மகிழ்ச்சியோட நம்ம இந்த திருக்கோயில இருந்து விடை பெறலாம். நம்ம திருப்பரங்குன்றம் பாலங்கோட்டை யூடியூப் சேனல்ல இது போன்று திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள பழமையான புராதனமான சிவன் கோயில்கள்ல உள்ள தல வரலாறு, அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல நடக்கிற வழிபாடுகள், பூஜைகள், திருவிழாக்கள், இதை பத்தி எல்லாம் வந்து நம்ம திருப்பரங்குன்றம் பாலங்கோட்டை யூடியூப் சேனலோட ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்க போறோம். இனிமே வந்து நிறைய காணொலி பதிவுகள்லாம் வரப்போகுது. எல்லாத்தையுமே பார்த்து ரசிங்க. நம்ம திருப்பரங்குன்றம் பாலங்கோட்டை யூடியூப் சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம திருப்பரங்குன்றம் பாலங்கோட்டை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற மற்றொரு ஆலய தரிசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி.